ஒரு அம்மா என்ன செய்தாங்க, அவங்களுடைய லைசன்ஸை ரினியூ பண்ண டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. அப்போ அங்க போகும்போது அந்த ஆள் அப்படி பேசிட்டு இருக்கும்போது, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்ட்டு அப்படி கேஷுவலா கேக்குறாங்க. கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் வந்து அப்படின்னு யோசிச்சு சொல்றதுக்குள்ள அப்ப அந்த கிளார்க் சொன்னாரா, ஓ உங்களுக்கு வேலை இருக்கா இல்ல ஜஸ்ட் சும்மா வீட்டுல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சொன்னாங்களா, ஜஸ்டா, எனக்கு வேலை இருக்கு, நான் ஒரு அம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, அம்மான்னு ஒரு என்ன சொல்ல ஆக்குபேஷனே கிடையாது, ஒரு வேலையே கிடையாதுமா, மேபி நான் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இவங்க வந்துட்டாங்க. இவங்களுக்கு இது ஒரு மாதிரி இருந்துச்சு, நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தம் இருந்தது. ஒரு நாள் அதே மாதிரி இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அந்த சிச்சுவேஷன்லயும் அந்த அவங்க கேக்குறாங்க, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முறை அவங்க என்ன செய்தாங்க, ரொம்ப கிளவரா ஸ்மார்ட்டா யோசிச்சு சொன்னாங்க, நான் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ரிசர்ச் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ரொம்ப பெரிய வார்த்தையா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கிளர்க் அப்படியே அந்த பெண்ணை வச்சுட்டு, என்ன சொல்றீங்க உங்க ஒர்க்குன்னா, அப்படி அது என்ன, வாட் டஸ் இட் இன்வால்வ் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து கண்டினியூஸா ரிசர்ச் ப்ரோக்ராம் இருக்குங்க, ஆனா எந்த அம்மா கிட்ட இல்ல, எல்லார் அம்மா கிட்டயும் இருக்கு அப்படின்னாங்க. லேப்லயும் ஃபீல்ட்லயும் தான் நான் ஒர்க் பண்ணுவேன், அதாங்க என் வீடு, வீட்லயும் வேலை செய்யறேன்னு நான் என்ன செய்ய சொல்ல மாட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் சொன்னாங்களா, மாஸ்டர்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அது என் ஃபேமிலி, அதாவது மாஸ்டர் டிகிரி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஆல்ரெடி 4 கிரெடிட்ஸ் இருக்கு, அதாவது 4 பொண்ணு பசங்க இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப டிமாண்டிங் ஜாபுங்க, ஒரு அம்மாவா இருந்தா புரியும். டெய்லி 14 ஹவர்ஸ் ஒர்க், ஆனா உண்மையை சொன்னா 24 மணி நேரமும் சில நேரத்துல போகும். சேலரி வந்து அப்படியே கேஷா கொடுக்கறது இல்ல, ஆனா ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் பாருங்க, அதுதான் இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ற ஒரு வேலையை இவ்வளவு அழகா என்ன செய்தாங்கன்னா அவங்க அப்படியே விவரிச்சு அவருக்கு சொன்னாங்களா. அவர் அதை கேட்டதும் ரொம்ப ஷாக் ஆயிட்டு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு உடனே அவங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு, நம்ம அம்மாவும் இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கள வழி அனுப்பி விட்டாரு. வீட்டுக்கு வந்ததும் அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம வந்து இந்த முறை அசிங்கப்பட்டு வரல, நம்மளுடைய ரோலை நல்லா சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தாங்களாம். நம்ம இதுல இருந்து என்ன சொல்றோம்னா, ஒரு தாய் வந்து பிள்ளைகளை எவ்வளவு பாத்துக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். ஆனா பைபிள் வசனம் சொல்லுது, ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளோ அப்படின்னு ஒரு வசனம் கேக்குது. ஒரு தாய் நார்மலா மறக்க மாட்டாங்க, அப்படி அவள் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு என்ன செய்யறாரு, ஏசப்பா சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம வச்சிட்டு இருக்கும் போது நம்ம கவலைப்படலாமா? எந்த கவலை இருந்தாலும் அவர்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. ஐயோ நமக்கு இவங்க அம்மா சப்போர்ட் இல்ல, அப்பா சப்போர்ட் இல்ல, உறவினர்கள் சப்போர்ட் இல்லன்னு நினைக்காதீங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் ஏசப்பா கிட்ட கொண்டு போங்க, அவர் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை தருவாரு. அந்த சமாதானம் உங்களுக்கு இந்த இரவு கிடைக்கட்டும். குட் நைட்.